கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஆமேன். ஆமாம், ஆதி திருச்சபையிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அப்பொழுது இருந்துதான் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆமேன். எங்கே ஒருமனம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும், ஆவியானவருடைய ஆளுகை இருக்கும். தேவ ஆவியானவர் அங்கே தான் உலாவுவார். ஒரு மனம் நமக்குள்ள தேவன் ஒரு மனதை எதிர்பார்க்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் கூடினார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமேன். அப்போஸ்தலர் நாட்களில் ஊற்றப்பட்டது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஜனங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார், ஜனங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஒரு மனமாக கூடி தேவனை ஒருமனமாக கூடினார்கள், அனுதினமும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கூடி வருகிறோம். தினமும் கர்த்தரை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் ஆராதித்து கொண்டே இருந்தார்கள். அப்போஸ்தலர் நாட்களில் இருந்ததான தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், முதல்ல இருக்கும்போது அதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஆராதனைகள் எல்லாம் இல்லை. ஜனங்கள் எல்லாரும் தேவனை பல விதங்களிலே தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்பட்டாரோ அப்பொழுது தான் எல்லாருக்குள்ளும் ஒரு மனது வந்தது. ஆமேன். அதற்கு முன்பாக அவர்கள் ஒரு மனமாக கூடி ஆராதிக்கிறதில்லை. ஆனால் எப்பொழுது ஒரு மனமாக அவர்கள் கூடி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாக கூடி ஆண்டவரை ஆராதித்தார்கள். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவர்கள் அனுதினமும் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாக கூடி வருகிறவர்களாக, எப்பொழுதெல்லாம் ஜெபம் நடக்கிறதோ, ஆராதனை நடக்கிறதோ, ஆமேன், கூட்டங்கள் நடக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? உபவாச ஜெபம் நடக்கிறது, ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கிறது, வீட்டு கூட்டம் நடக்கிறது. அல்லேலூயா. நிறைய ஆராதனைக்கு வருவாங்க. ஆனால் மற்ற ஜெபங்களுக்கு, மற்ற ஆராதனைக்கு, மற்ற கூட்டங்களுக்கு வருவது குறைவாக இருக்கிறது இல்லையா? உபவாச ஜெபத்துக்கு யாரும் வர்றதில்லை. ஆனால் எப்பொழுதெல்லாம் அவர்கள் கூடி ஒரு மனமாக கூடி என்ன செய்திருந்தார்கள்? தரித்து கபடமில்லாத இருதயத்தோடு கூட தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். கபடமில்லாத இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். நம்ம எல்லாம் எப்படி ஆராதிக்கிறோம்? ஆமேன். அவ்வளோ சந்தோஷம். அந்த நாட்களில் ஆண்டவரை ஆராதித்தவர்கள் மகிழ்ச்சியோடு, வேதம் சொல்கிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். 133ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம், அதுதான் 1வது வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊட்டப்பட்டு அவனுடைய அங்கிகளில் வடிகிற நல்ல தைலத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. பாருங்க, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் கூடி வருகிறது தான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அது எப்படி வரணுமா? கபடமில்லாத இருதயத்தோடு தேவனை, கபடனா சூது வாது எதுவுமே இல்லாமல், ஆமென், ஆமாம், இருதயத்தில் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டாரா இல்லையா? கழுவினவங்கெல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்களா? அல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரித்திருக்கிறார். ஆமேன். ஆனால் இனி பாவம் செய்யக்கூடாது, அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறது. ஆமேன். என்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, வேதம் சொல்லுங்க, 32ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மூடப்பட்டதோ அவன், அல்லேலூயா, அவன் யாரு? இப்போ நம்ம எல்லாரும் யாரு? அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் என்ன செய்திருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, அவர் மறந்து விட்டார். அல்லேலூயா. இனி ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் நினையாதிருப்பேன்.
வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் எபிரேயரில் வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இனி அவர்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், இனி அவர்கள் பாவங்களை நான் நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்ன சொல்றாரு? இனி அவர்களுடைய பாவங்களை நினையாதிருப்பேன். மன்னிச்சிட்டேன். ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய மீறுதல்கள் அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக மாற்றியிருக்கிறார். எபிரேயரில் வாசிக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களில் நான் அவர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், என்னுடைய கட்டளைகளை அவருடைய இருதயத்தில் வைத்து அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். மனதில் எழுதுகிறது மாத்திரமல்ல, இனி அவருடைய பாவங்களை 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவருடைய ஆண்டவர் என்ன செய்யற? முதலாவது அவருடைய கட்டளைகளை, பிரமாணங்களை எங்க எழுதுறாரு? அல்லேலூயா. பிரமாணத்தை நம்முடைய மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுகிறார். அதே 10ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலையும் நீங்கள் அதே வசனத்தை வாசிக்கலாம். அந்த இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இருதயத்தில் வைத்து அவருடைய மனதில் எழுதுகிறேன். ஆமென். ஆண்டவர் அவருடைய கட்டளைகளை என்ன செய்கிறார்? கற்பனைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு ஆவியானவர் செய்கிற காரியம் என்ன சொன்னால், ஆவியானவர் ஆண்டவர் மோசையின் இடத்துல சொன்னார், 2 கற்பனைகளை அவனுக்கு எழுதி கொடுத்தார். ஆமென். 2 கற்பனைகளை எழுதி கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. அதுதான், ஒன்று இருதயம், இன்னொன்று மனது. அல்லேலூயா. ஒன்று இருதயத்தில் எழுதப்படணும், இன்னொன்று மனதில் எழுதப்படணும். இந்த 2லையும் எழுதப்படணும். ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயங்களிலே அவருடைய வசனத்தை எழுதுகிறார். ஆமென். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் மன்னித்திருக்கிறார். எப்படி மன்னித்திருக்கிறார்? அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பாவங்களை கிருபையாய் மன்னித்து. ஆமென். அதை நான் நினையாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? அவருடைய பாவங்களை, அக்கிரமங்களை நான் இனி நினையாதிருப்பேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்முடைய மனதில் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது கட்டளைகளை, பிரமாணங்களை எழுதி வைத்திருக்கிறார். இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியும்? அவருடைய கட்டளையின்படி தான் நடக்கணும். அல்லேலூயா. நடக்கிறோமா? அவருடைய கட்டளைகளின்படி. ஏன் ஆண்டவர் நம்முடைய மனதில் எழுதி வைத்திருக்கிறார்? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறாங்க. ப்ரோக்ராம் பண்ணி வச்சா அந்த ப்ரோக்ராம் படி என்ன செய்கிறது? காரியங்கள் நடக்கிறது. இப்போ கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த ப்ரோக்ராம் படி தான் எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? நடக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை சிஸ்டமேட்டிக்காக அதை செய்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் முக்கியமாக இருக்கிறது இல்லையா? அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்முடைய மனதில் அவருடைய வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாவம் செய்யாதபடி, நம்முடைய வழிகள் தேவனை விட்டு விலகாதபடிக்கு, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஆண்டுடைய வழிகளிலே நாம் நடப்பதற்கு அவருடைய பிரமாணங்களை தேவன் நம்முடைய இருதயத்தில் எழுதி வைக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். தேவனுடைய பிரமாணம் எங்கே இருக்கிறது? இப்போ வசனத்தில், பைபிளில் இல்லை, இப்போ உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. ஆமென். ஆவியானவர் இந்த வசனத்தின்படி தான் நம்மளை நடத்துவார். இந்த வேத வசனம் தான் நம்மை நடத்தும், நம்மை போதிக்கும். அப்போ இந்த வசனம் எங்கே இருக்கணும்? நம்முடைய இருதயத்தில். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நடைகள் பிசங்காதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் பதித்து வைத்தேன் என்று சொல்லுகிறான். ஆமென். இப்போ இருதயத்தில் எழுதப்படணும். இன்னைக்கு நம்முடைய மனதில் எழுதப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். எப்பொழுது ஒரு மனம் ஐக்கியம் நமக்குள்ள வரும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, ஆமென், நம்ம சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றி இருக்கும் பொழுதுதான், இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் வாழ்க்கையே மாறுகிறது. இதுவரைக்கும் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஒழுங்கு இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தார், இயேசுவை பின்பற்றினார்கள். ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் வந்தால் எல்லாம் அற்புதத்திற்காக, அடையாளத்திற்காக, இயேசுவின் இடத்துல எதையாகிலும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாத்திரமே வந்தார்களே தவிர இயேசுவை யாரும் உண்மையாய் பின்பற்றவே இல்லை. ஆமென். இயேசு சொன்னார், நீங்களும் போய்விட
மனதாய் இருக்கிறீர்களா என்று இயேசு கேட்டபோது அவன் பேதுரு சொல்ற, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள். அல்லேலூயா. அப்ப பேதுரு அது வரைக்கும் அப்படி சொன்னவன் தான். ஆனால் அவனும் கூட என்ன செய்தான்? மறுதலித்தான், இயேசுவை மறுதலித்தான். ஆனால் அந்த பேதுருவை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு பேதுரு எப்படி மாறினான் என்று சொன்னால், அவனுடைய பிரசங்கத்தினாலே 3000 பேர் ரட்சிக்கப்படும்படியாக. ஆமென். அப்படி மாறுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டுடைய பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட்ட பிறகு ஆண்டுடைய வசனம் அவனுடைய இருதயத்திற்குள்ளே ஊற்றப்பட்டு விட்டது. ஆமென். வசனம் இருதயத்தில் எழுதப்பட்டு அவனுடைய மனதில் எழுதப்பட்டபடியினால தான் அவனுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. ஆமென். அதுவரைக்கும் நம்முடைய வழிகள். இப்பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய வசனத்தை எங்கே எழுதும்? நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறீங்க. நிறைய பேர் பிரசங்கத்தை ஒரு காதில் கேட்டு, அல்லேலூயா, ஒரு காதில் சரி மறந்துடுவோம். வசனம் என்ன பிரசங்கம், பாஸ்டர் போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு என்ன செய்யாது, அல்லேலூயா, தெரியாது. நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஆண்டுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லுவீர்களானால் ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக உங்களுடைய இருதயங்களில் அதை எழுதுவார். ஆமென். வசனத்தை உங்கள் இருதயங்களில் எழுதும் பொழுது அந்த இருதயத்தில் இருக்கிற வசனம் என்ன செய்யாது? அழியவே அழியாது. அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதான் வேதம் 103 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். எதனால் முடிசூட்டி இருக்கிறார்? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை, ஒரு ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மை கிருபையினாலும் முடிசூட்டி இருக்கிறார். இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. நீங்கள் என்னென்ன நோய்களோடு வந்திருக்கிறீங்களா? வியாதியோடு வந்திருக்கிறீங்களா? பலவீனங்களோடு வந்திருக்கிறீங்களா? ஆமென். இப்பொழுது ஆண்டுடைய வல்லமை புறப்பட்டு உங்களை என்ன செய்ய போகிறது? சுகமாக்க போகிறது. ஆமென். ஆண்டுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவிலிருந்து அவரை தப்பு வைக்கிறார். எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் சுகம் பெற்றிருக்கிறார்கள், விடுதலை பெற்றிருக்கிறார்கள், அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள், அதிசயங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆமென். அது என்னென்ன? ஆண்டுடைய வார்த்தை, வசனம். தேவனுடைய வசனத்தில் வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வசனம் அது வெறுமையாய் திரும்பாது, அது ஆண்டுடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டு தான் திரும்பும். இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாகத்தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே ஆண்டுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே நிறைவேற வேண்டும். ஆமென். குடும்பங்களிலே நிறைவேற வேண்டும். சபைகளிலே ஆண்டுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். ஊழியங்களிலே ஆண்டுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். என ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அது வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பின காரியமாய் வாய்க்கும். அல்லேலூயா. ஆமாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல ஆண்டுடைய வசனமானது அது தம் அனுப்பின காரியமாக இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அது அதிசயத்தை செய்யும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மனமாக நீங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில், ஆண்டவரை துதிக்கிற வேளையில், அவர்கள் எல்லாரும் தேவனை துதித்து என்ன செய்திருந்தார்களாம்? ஆமென். ஆண்டவரை ஜனங்களிடத்தில் தயவு. நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நாம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது துதிக்கிற ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவை ஆண்டவர் என்ன செய்வாராம்? அல்லேலூயா. உங்களுக்கு தயவு கிடைக்கலன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. ஆமென். கர்த்தர் எல்லா இடத்திலும் உங்களுக்கு காரியங்களை மாறுதலாய் ஆண்டவர் என்ன செய்தாராம்? காரியத்தை மாறுதலாய் மாற்றினார். இன்றைக்கு காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? துதிக்கிறவர்கள், இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். தேவனை ஆதியில் இருந்த விசுவாசிகள், இப்பொழுது இருக்கிற விசுவாசிங்க என்ன செய்வோம்? நம்ம துதிக்கிறது கிடையாது. துதிக்கிறதுக்கு பதிலாக நிறைய காரியங்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம்.
குறை சொல்லுகிறவர்களாக இராமல் நாம் எப்படி இருக்கணும்? துதிக்கணும். துதிக்க துதிக்க ஆண்டவர் ஜனங்கள் நடுவிலே மத்தியிலே நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது அநேகருடைய கண்களில் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? ஆமாம், எகிப்தியர் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினாரா? யார் கண்களில்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது தேவன் அவர்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டு அவர்களை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், எகிப்தியருடைய கண்களில் உங்களுக்கு என்ன கிடைக்கப்படுவேன்? அல்லேலூயா. எகிப்தியர்னா யாரு? இவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்களுடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினார் என்று சொன்னால், ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாவித தயவையும் கர்த்தர் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார். ஆமென். எகிப்தியர் கண்களிலே உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வரும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொல்ல உங்களிடத்தில் கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? தயவை கட்டளையிடுவார். அவர்களும் உங்களுக்கு தயவு பாராட்டுவார்கள். ஆமென். பாருங்க, அந்த மோவாபிய ஸ்திரீ அவள் தற்செயலாக போவாசினுடைய வயலிலே வந்து அவள் அதை பொறுக்கி கொண்டு இருக்கிற வேளையில் போவாசு உடைய சொல்லுகிறான், போவாஸ் யாருடைய மகள் என்று அவளை விசாரித்த பொழுது போவாசு ரூத் சொல்லுகிறார், ஆண்டவர் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் அங்கே தயவு கிடைக்கப்படினார். அந்த இடத்துல போய் அவள் வந்து அந்த காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் போவாசினுடைய கண்களில் என்ன கிடைக்க பண்ணினார்? ஆமாம், பார்த்தீங்களா, கர்த்தர் தான் தயவு உண்டு பண்ணுகிறார். ஆமென். எதினாலே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு, நான் அந்நிய தேசத்தாலாக இருக்க உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு பெற்றவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தயவு கிடைக்கணும். ஆமென். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு தயவு, உங்கள் கணவருடைய கண்கள் உங்களுக்கு தயவு கிடைக்கணும். மனைவி, ஆமென், மனைவியினுடைய தயவு நமக்கு தேவையாக இருக்கிறது இல்லையா? புருஷனுக்கு யாருடைய தயவு தேவை? ஆமாம், மனைவியுடைய தயவு தேவை, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆகவே அதே போல் கணவருடைய தயவு, ஆமாம், தயவு கிடைக்கணும். அவங்களிடத்துல தயவு பெறணும்னு சொன்னால் ஆண்டவரை துதிப்பீர்கள் என்று சொன்னால் காலையில் எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். உங்களுக்கு எந்த விடுதலை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, காலையில் எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதிங்க. 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆசீர்வாதமாய் நடத்துவார், சமாதானமாய் நடத்துவார். உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. துதிக்கிறவர்களாக இருந்து இவர்கள் என்ன செய்தாங்க? வேற ஒன்றுமே செய்யலை. ஆண்டவர் காரியத்தை எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு பூர்த்தியாக சந்தித்தார். ஆண்டு சொன்னார், அவர்களுக்கு தேவையானது ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை, அவனுடைய தேவைக்கு தக்கதாக கொடுக்கப்பட்டது. ஆமென். தேவைகள் ஒன்றுமே குறைவில்லையாம். கர்த்தர் அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேவைகளை என்ன செய்து கொண்டிருந்தார்? சந்தித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. முதலாவது, இந்த ஜனங்கள் தேவனை துதிக்கிறவர்களாக, தேவனிடத்தில் தயவு பெற்றவர்களாக இருந்தார்கள் நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். எப்படி இருந்தார்களாம்? ஊக்கமாய் வாசிங்க 12:5. ஊக்கமாக இந்த விசுவாசிகள் எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஆமாம், அங்கே பேதுரு வந்தபோது திரளான ஜனங்கள், திரளான விசுவாசிகள் கூடி என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஜெபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபம் ஜெயத்தை, ஜெபமே, அல்லேலூயா, ஜெபமே, ஆமாம், ஜெபம் தான் ஜெயம். தானியேலின் காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். எப்படி இருந்ததா? ஜெயம். அவன் ஜெபிக்கிறவன். தினந்தோறும் 3 வேளை பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். இந்த ஜனங்கள், இவர்கள் எல்லாரும் சபையார் கூடி என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள்.
ஊக்கமான ஜெபம், அவர்களுடைய ஊக்கமான ஜெபம் என்ன செய்தது என்று சொன்னால் பேதுருவினுடைய சிறையிருப்பை மாற்றினது. ஆமென். பேதுரு சிறைச்சாலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆமென். ஊழியக்காரர்களை தாங்கக்கூடிய ஜெபம், உங்களுடைய ஜெபம் சபைகளிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். சபையார் ஜெபிக்கும் போது தான், சபையாருடைய ஜெபம் தான் ஆமென் ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப தேவை. அவங்க ஜெபிக்கும் பொழுது ஊழியக்காரர்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஊழியக்காரங்களை எடுத்து பயன்படுத்தும். உங்கள் ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமென். ஊழியர்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஊக்கமாய் ராத்திரியெல்லாம் ஜெபித்தார்கள். ஜெபித்ததற்கு பலனாக தேவன் என்ன செய்தார்? தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஊக்கமான ஜெபம். அந்த விசுவாசிகள் சும்மா இருக்கல, அவங்க நேரத்தை பொழுது வீணாய் கழிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஜெபம். ஒரு ஊழியக்காரன் ஒரு பிரச்சனையா, ஒரு சோதனையா, ஒரு கஷ்டமா, உடன் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு கஷ்டமா, உடனில் கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனையான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய உதவி என்னன்னு சொன்னால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பது. ஆமென். முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அவங்களை ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன செய்வார்? பேசுவார். ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் போது ரட்சிக்கப்படாதவர்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். நீங்கள் ரட்சிக்கப்படலையே, என் கணவன் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படலாம், கலங்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய உள்ளத்தில், மற்றபடி நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க? கேட்கவே, கீழ்ப்படியவே மாட்டாங்க. எந்த மனுஷனை நம்மளால் மாற்றவே முடியாது. ஆனால் ஜெபம் யாரை வேண்டுமானாலும் மாற்றும். அல்லேலூயா. நாம் செய்யக்கூடாததை செய்யக்கூடியது தான் ஜெபம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷனுடைய மூளையால் முடியாதது, அல்லே, மூளையால் செய்ய முடியாததை, நம்முடைய ஞானத்தினால் செய்ய முடியாததை, நம்ம அறிவினால் செய்ய முடியாததை, இவங்க ஒரு மனமாக கூடி ஜெபம் துதித்தது மாத்திரமல்ல, தேவ ஜனங்களிடத்திலெல்லாம் தயவு கிடைத்திருந்தார்கள். இரண்டாவது, அந்த சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. ஊக்கமாய் ஜெபிக்கிற சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். தினந்தோறும் ஆண்டவர் சொன்ன அனுதினமும் சபையில் என்ன செய்யற? ஜனங்களை யார் சேர்த்து கொண்டு வந்தா? கர்த்தர். ஆமென். சபையில் ஆத்துமாக்களை கூட்டிட்டு வர்றது யாரு? நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆத்துமா ஒரு நாள் கூட நிற்காது. ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாருன்னா அந்த ஆத்துமா, அல்லேலூயா, ஆண்டவர் தெரியும் இந்த ஆத்துமாவை பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்னு தெரியும். அதனால நம்மளெல்லாம் பிடிச்சி தான் கொண்டு வந்துருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்மளாம் எங்கேயோ இருந்தோம்ல, இப்போ பாடணும் இல்லையா பாட்டு, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். அல்லேலூயா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். எல்லாம் பாடங்களாம் சேர்ந்துதான். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவே அப்பா பிதாவே. ஆமென். அன்பான தேவன் அவர். எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு மனதுருக்கம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் நம்மளை தெரிந்தெடுத்தபடினால தான் நம்ம எல்லாரும் இங்கே. நம்ம தெரிந்து கொள்ளலை, நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளலை. அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் நினைக்கிறாங்க பரவாயில்ல நான் தான் ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு. அவர் உங்களை ஒவ்வொருவரையும் அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்.
அதனால் நம்முடைய ஜெபம் என்ன செய்யும்? ஜெபம் தான். நமக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க, முழங்கால நின்று ஜெபம் பண்ணியிருப்பாங்க, சபையார் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, விசுவாசிகள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆமென். இந்த மனுஷனை சந்தியும் ஆண்டவரே, இந்த மனுஷனை ரட்சியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுறீங்களா? முழங்கால நின்று ஒரு அம்மா அப்படி தான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட, அவர் முஸ்லீமா. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு அவர் ரட்சிக்கல. அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா? உப்பு போட்டு அது மேலே முட்டி நின்னாங்களா, முட்டியில் நின்னாங்களா. எது போட்டு? உப்பு போட்டு. யாராவது முட்டியில் நின்றுருக்கீங்களா? புருஷன் ரட்சிக்கப்படுறதுக்காக எதில் நின்னாங்க? உப்புல முழங்கால் போட்டு நின்னாங்க. கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய இருதயத்தில் மாற்றி இன்னைக்கு ஊழியம் செய்கிறார். அவரும் கூட ஊழியம் செய்கிறார். அப்போது அந்த ஜெபம், அநேகருடைய ஜெபம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரருடைய அந்த சபையில் ஒரு பெரிய ரவுடி உட்காந்துட்டான். உட்காந்து அவர் மிரட்டுறான். எப்படியா அவங்க யாரும் இல்லை, அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு மிரட்டுறானா. இப்போவுமே உடனே அவங்க பாஸ்டர் வர சொல்லு. உடனே பாஸ்டருக்கு என்ன செய்ய? பாஸ்டர் இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறாரு. பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா, ஒரு ரவுடி என்ன செய்கிறான்? ரொம்ப தொல்லை பண்ணுறான். பாஸ்டர் பஸ்லேயே கையை வைத்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் அங்கே இல்லை, ஆனால் நீர் அங்கே. அல்லேலூயா. நீர் அவனை சந்தியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை வைத்து ஜெபம் பண்ணார். இவன் போய் ரோட்டில் வண்டி வச்சிருக்கான். அப்போ போலீஸ் வண்டி வந்துருக்குது. போலீஸ் வண்டி வந்த உடனே இவன் போய் போலீஸ்காரன்ட்ட போய் சண்டை போட்டிருக்கான். யார்கிட்ட? குடித்தவன் போலீஸ்காரன்ட்ட போய் சண்டை போட்டவனை போலீஸ்காரன் அவனை நல்லா அடித்து அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டான். பாஸ்டர் தப்பிச்சிட்டார். அல்லேலூயா. அதுவரை இப்போ அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஜெபம் என்ன செய்தது? ஆமென். உட்காந்து போராடுறாட. நம்ம மாம்சத்தோடு என்ன செய்ய முடியாது? அவனோட போராடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? மாம்சத்தோடு போராடுறாங்க. இப்படி தான் எப்படியாவது ரட்சிக்கணும். ஆனால் நீங்கள் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அவனுடைய இருதயத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. ரவுடிகள் எல்லாம் ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு ரவுடிகள் எல்லாம் ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்கள யாரு? மோசமானவர்களை கூட ஆண்டவர் ரட்சித்து. ஏன்னா அவங்க ஜெபம், அநேகருடைய ஜெபித்த ஜெபம். திருட வந்தான் ஒரு முறை. பாஸ்டர் சுந்தரம் அவருடைய வீட்டில் அவர் குடிசை வீட்டில் இருந்தார். கூரை வீட்டில் இருக்கும்போது அவர் திருட வந்தவன் பார்த்தா அவர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை பார்த்து அவன் மனம் திரும்பிட்டான். அந்த திருடன் மனம் திரும்பி, அவங்க சபையில் நிறைய பேர் திருடங்க தான் ரட்சிக்கப்பட்டு உட்காந்துருந்தான். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய ஜெபத்தை பார்த்து மனம் திரும்பினான். ஆமென். நீங்கள் இப்போ வரும்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருடன் என்ன போயிடுவான்? மனம் திரும்பி போயிடுவான். ஹல்லேலூயா. ஆமாம். நகைகள்லாம் திருடுறான்னு எதுவும் திருடாமல் பாதுகாக்கணும்னா ஜெபந்தான் என்ன செய்யும்? நம்மளை அக்கினி மதிலாக இருந்து. ஒரு மந்திரவாதி மனம் திரும்பினார். கேட்டார். மந்திரவாதி ஒரு ஆளுக்கு மந்திரம் செஞ்சு சூனியம் செஞ்சு பார்த்தாரு. அவருக்கு மட்டும் மந்திரம் பலிக்கவே இல்லை. எல்லாருக்கும் இவன் சூனியம் செஞ்சான். இவன் காளியை வச்சிருக்கிறான், அதை வச்சிருக்கிறான், இதை வச்சிருக்கான், அந்த சாமியை வச்சு, அனுமானம் வச்சிருக்க, எல்லாம் வச்சிருக்கிறான். ஒவ்வொன்றையும் அனுப்புனா அது எல்லாம் திரும்பி வந்துருச்சு. ஏன்னா அவனை கேட்டால் அந்த மந்திரவாதி அவனை போய் விசாரிச்சா அவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். யாரு? அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். அவனை பார்த்தா அப்போ தான் அங்கே போய் கேட்டு விசாரிச்சா அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப மோசமாக இருந்தாராம். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தர்ட்டையாக மன்னிப்பு கேட்டாராம். அவர் யாருக்கெல்லாம் துன்பம் கொடுத்தாரோ, தொல்லை கொடுத்தாரோ, உபத்திரவம் கொடுத்தாரோ அவர்களிடத்துலலாம் போய் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். மனம் திரும்பிட்டாரு. இப்போ ரட்சிக்கப்பட்டு ஒழுங்காக ஆலயத்திற்கு போய் ஜெபம் பண்ணி உண்மையான கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். இவருக்கு விரோதமாக அனுப்புகிற எந்த சக்தியும் அது ஒன்றுமே அவரை செய்ய முடியவில்லை. காரணம் அவருக்குள்ள இருந்த ஜெபம். ஆமென். ஆமாம். ஜெபம் என்ன செய்யும்? மாந்திரிகத்தை பார்க்கலாம் வல்லமை உள்ளது ஜெபம். அல்லேலூயா. ஆமாம். அந்த கிறிஸ்தவங்கிட்ட போய் போராடாதீங்க. அவங்க ஏதாவது என்ன பண்ணிடுறாங்க? ஜெபம் என்ன சொல்லுவாங்க? ஆமாம். நம்ம மந்திரம் ஐயோ ஏதோ ஜெபம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெபம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நீங்கள் போய் சண்டை போட வேண்டியதில்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிசாசினுடைய கிரியைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் மாந்திரிகத்தை பார்த்தா பயம், பில்லி சூனியத்தை பார்த்தா பயம். ஒன்றும் பில்லி சூனியம் பலிக்காது. அதற்கு மேலே வல்லமை நிறைந்தது தான் ஜெபம். ஆமென். சிறைச்சாலை, ரோம அரசாங்கத்தினுடைய சிறைச்சாலை கதவுகளை திறக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருந்தது என்று சொன்னால் ஜெபத்துக்கு இருந்தது. ஆமென் சொல்லுங்க. 4 காவலை கடந்து, எத்தனை காவல்?
ஆமாம், எத்தனை காவலை கடந்து வந்தான் வாசித்து பாருங்க. அதே 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் 4 காவலை கடந்து வாசிங்க, 4 காவலை கடந்து என்ன செய்தான்? வெளியே கொண்டு வருகிறான். அந்த அளவுக்கு ஆண்டுடைய ஜெபம் வந்து என்ன செய்தது? சிறைச்சாலைகளுக்குள்ளே போய் தூங்கி கொண்டிருந்தவனை தட்டி எழுப்பி அவனை கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை. தானாக கதவுகள் எல்லாம் எப்படி திறந்ததா? 10ஆம் வசனம் வாசிங்க. இருப்பு வந்தபோது அந்த இப்போதான் ஆட்டோமேட்டிக் டோர்லாம் நிறைய வச்சுருக்காங்க இல்லையா? போனீங்கன்னா நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டு போனால் அது தானாகவே அல்லேலூயா திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதுவே ஆமாம் திறக்கும். ஆனால் அந்த நாட்களில் எங்கே எப்படி போட்டிருப்பாங்க? எல்லாம் சாதாரணமாக இருக்காது. திண்டுக்கல் பூட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருப்பான். அப்போல்லாம் அந்த கதவுலாம் பயங்கரமாக இருக்கணும். முன்னாடி இருக்கிற கதவுலாம் சாதாரணமாக இப்போ இருக்கிற அப்போ சிறைச்சாலை கதவுனா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்த 4 காவலையும் கடந்து வெளியே கொண்டு வரக்கூடியது என்னன்னு சொன்னால் ஒரு விசுவாசிகளுடைய ஜெபம். அல்லேலூயா. அதனால் உங்கள் ஜெபத்தை நீங்கள் அற்பமா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஜெபம் பண்ண என்னப்பா சார், நானும் நிறைய ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன். ஆனால் விசுவாசம் இல்லாத ஜபமா இருக்கக்கூடாது, விசுவாசம் உள்ள ஜபமா இருக்கணும். ஆமென். ஆனா சொன்ன கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து, கடுகளவு கூட விசுவாசம் நம்மகிட்ட. அப்போ என்ன ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோட ஜெபம் பண்ணோம். அதுவும் கடுகளவு விசுவாசமாவது இருக்கணும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் மலை போல விசுவாசமா இருக்க வேண்டாம், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். அந்த விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, எந்த மலையும் பெயர்ந்து போகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களா? அப்போ இந்த வல்லமை என்கிறது ஜெபத்துல தான் வல்லமை. நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா எந்த காரியத்துக்காக நீங்க முதலாவது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த விசுவாசிகள், இந்த ஜனங்கள் ஜெபித்ததுனால தான் விசுவாசிகள் ஒரு மனமாக இருந்தது மாத்திரமல்ல, தேவனை துதித்து கொண்டிருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தான். ஒருத்தர் கூட தூங்கலை. சிறு குழந்தை, ரோதை என்கிற ஒரு பெண்ணு தான் போய் ஒட்டு கேட்கிறான். ஆமென். அவ கூட குழந்தை கூட தூங்காத அளவுக்கு ஆண்டுடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பினது. ஆமென். ஜெப தூபத்தை போடணும். ஜெபம் என்ன செய்கிறதா? ஆண்டவருக்கு முன்பாக, வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே ஜெபம் ஆண்டவருக்கு முன்பாக தூபமாக எழும்புகிறது என்று வாசிக்கிறோம். ஆமென். ஜெபம் என்னவாக எழும்புகிறதா? ஆமா, தூபமாய் ஆண்டவருக்கு முன்பாக எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஆராதனைகளும் தேவனுக்கு முன்பாக அது ஏறெடுக்கப்பட்டு 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? உங்க ஜெபம்லாம் எங்க போயிட்டு இருக்கிறது? அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருக்கிறதா? தூபங்களாக எழும்பிக் கொண்டே இருக்கிறதா. ஆமென். அது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக ஜெபங்கள். அது என்ன செய்யுது? 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அது பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களோடு ஜெபத்தோடும் செலுத்தப்படும் மிகுந்த தூபம் அவனுக்கு. ஆமாம், கையில் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. தூதனுடைய கையில் என்ன இருக்கிறது? உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன். உங்கள் ஜெபம் எங்கே போகுது? தேவ சமூகத்தில் போய் எட்டினது. ஆமேன். தேவ சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது. உங்கள் ஜெபங்கள் எங்கே போய் எட்டி இருக்கிறது? தேவனுடைய சமூகத்தை போய் எட்டி இருக்கிறது. தேவனே கிரியை செய்ய வைக்கிறது என்னன்னு சொன்னால் ஜெபந்தான். அந்த ஜெபந்தான் ஆண்டவரை கிரியை செய்ய வைக்கிறது. ஆண்டுடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆண்டுடைய வல்லமை நம்ம ஊற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு ஜெபந்தான். எலியா ஜெபித்தது பெரிய ஜெபம் அல்ல, ஒரு சிறிய ஜெபம் தான். ஆண்டவரே கேட்டருளும் கேட்டருளும் கேட்டருளும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அவன் முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்தது அங்கே வந்து ஜெபம் பண்ணுறான். அவன் முன்னாடி ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகு வந்து ஜெபம் பண்ண ஒரு சிறிய ஜெபமும் கூட ஆண்டவருடைய அக்கினியை கீழே இறங்க பண்ணுமானால், ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அக்கினியை இறங்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதான் சொல்ல, உலகத்தை கலக்குகிறவர்கள்
இங்கேயும் 17ஆம் அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 17:6 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தை கலக்குகிறவர்கள், ஆமாம், உலகத்தை கலக்கிறவர்களாக மாறினார்கள். ஜெபம் உலகத்தை கலக்குகிறதாய் மாற்றினது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் விசுவாசம், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஆராதனைகள், உங்களுடைய துதிகள் தேவனுக்கு பிரியமானதாய் மாத்திரமல்ல, அது தயவு கிடைக்க பண்ணுகிறதாக இருக்கிறது, பெரிய வெற்றியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தார் வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார்கள்? சந்தோஷமாய் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அந்த தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் தெசலோனிக்கர் உள்ளவர்களை பார்க்கிலும் என்ன செய்தார்களாம்? நற்குணசாலிகளாய் மாறினார்கள். 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. எப்படிப்பட்டவர்களாக மாறினார்களாம்? வேத வாக்கியங்களை, இன்னைக்கு இந்த வாரத்தில் இப்போ வசனம் பைபிளை நிறைய பேர் பைபிளை எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு தெரியல. அல்லேலூயா. எல்லாம் பைபிளை வச்சுருக்கீங்க. ஆமென். பைபிள் இந்த வாரம் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டா அப்புறம் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது தான் பைபிள் எடுத்துகிட்டு வருவோன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்களாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமென். டெய்லியும் பைபிள் படிக்கிறவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தினந்தோறும் வேத வசனம். எப்படியோ காலையில் எழும்பின உடனே முதல்ல எதை பார்க்குறோம்? யார் ஃபோன் பண்ணியிருக்கிறா? நமக்கு எந்த மெசேஜ் வந்திருக்கு? அப்படி பார்க்கிறத விட முதல்ல எதில் முழிக்கணும்? வேதத்தில் முழிங்க. ஆமென். உங்கள் முதல்ல வேதத்தை திறந்து தரிசிங்க ஆண்டவரை. நீங்கள் வேறு காரியங்களை பார்க்கிறத விட, வேறு முகத்தை பார்க்கிறத விட வேதத்தை முதல் தேவ சமூகத்தில் இருக்கணும். இரண்டாவது வேத வசனங்களை ஆராய்ந்து, அப்போ உங்கள் குணம் எப்படி மாறுமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் குணம் மாற மாட்டேங்குதுன்னா நம்மளுக்குள்ள வசனம். பாஸ்டர் சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, ஆனால் சர்ச்சு போகிறதுலாம் சர்ச்சுக்கு நல்ல ஒயிட்டில் போகிறாங்க, அந்த ஆவியில் நிறையிறாங்க உள்ளே இருந்தால். ஆனால் வெளியே போனால் என்ன இருக்குது? நம்முடைய சுபாவம், நம்முடைய கிரியை, நற்கிரியை காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் முகம் மற்றவங்களுக்கு முன்பாக தேவதூதன் முகம் போல் பார்க்கணும். உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? உங்கள் வீட்டுக்கார் பார்க்கும்போது தேவதூதனுடைய முகத்தை போல் பார்க்கணும். அதே போல் உங்கள் மனைவி புருஷனுடைய முகத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? ஏங்க அப்படிலாம் எங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா? நற்குணசாலிகள் அப்படின்னா என்ன? வேத வசனங்களை ஆராய்ந்து, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவன் பாக்கியவான், வாசிக்கிறவன் பாக்கியவான், கை கொள்ளுகிறவன். 3ஆம் வசனம் வாசிங்க. 1:3 வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவங்க யாரு? வாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவான்களம்மா. ஆமென். ஆமாம், அதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கேட்கிறவர்கள் கை கொள்ளுகிறவன். ஆமாப்பா, கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இன்னைக்கு சிலர் வாசிப்பாங்க, கேட்பாங்க, ஆனாலும் கை கொள்வது கிடையாது. கை கொள்ளும் பொழுதுதான், வாசித்து அதை கை கொண்டு நடந்தால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அந்த வசனத்தை வாசிக்க இந்த அப்போஸ்தலர் நாட்களில் இருந்ததான விசுவாசிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போயிடல. இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் சொல்லி என்ன செய்தார்கள்? தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். இப்படி இருக்கிறதா, இதில் என்ன சத்தியம் மறைந்திருக்கிறது, என்ன ஆலோசனைகள் இருக்கிறது, கர்த்தர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்று சொல்லி நீங்கள் அனுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஆராய்ஞ்சு பார்க்குறீங்களா? ஆண்டவரே என்னோட அப்படி வசனத்தின் மூலமாக என்னோடு இதில் என்ன கண்ணாடியிலே பார்க்கிறவர்களைப் போல பார்த்து, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை கேட்குறவங்க என்ன செய்கிறாங்க? கண்ணாடியிலே தன் முகத்தை பார்க்கிறது போல பார்த்து தன் சுபாவ முகத்தை என்ன செய்யணுமா? அல்லேலூயா, சரிப்படுத்தணும். இப்போ மேக்கப்பு, பியூட்டி பார்லரு,
ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. யாருமே மேக்கப் போடுறது பரவாயில்ல சார், முடியெல்லாம் கட்டிங்க இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க, விதவிதமான அலங்காரம். ஆமேன். புருவத்தை இது பண்ணுறது, அப்புறம் என்னது சிகை அலங்காரம், இதெல்லாம் பண்ணுறீங்களா இல்லையா? இதெல்லாம் எதை பார்த்து பண்ணுறீங்க? கண்ணாடி பார்த்து தானே பண்ணுறீங்க. யாக்கோபு 1 அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறாங்க, கண்ணாடியிலே பார்க்கிறவர்களைப் போல பார்த்து தன் சுபாவ முகத்தை பார்க்கிறவனுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆமென். 23ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். என்னத்தினாலே சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு, ஆமாம், அதை அதன்படி செய்கிறவன். ஆமென். அதன்படி செய்யாதவனானால், கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷன் அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை எங்கே போன உடனே, போன உடனே மறந்துடுறான். ஆமாம். அது வரைக்கும் பார்க்குற வரைக்கும் அவனுடைய சாயல் தெரியுது, போன பிறகு என்ன சாயல்னு தெரியல. ஆமென். கிறிஸ்துவின் சாயலை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நற்குணசாலினா இயேசு தான் நற்குணசாலி, அவர் தான் குணசாலி, அவர் தான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்க. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மையை இயேசுவிடத்தில் தான் கற்றுக்கொள்ளணும், பொறுமையை இயேசுவின் இடத்துல தான் கற்றுக்கொள்ளணும், அன்பை இயேசுவின் இடத்துல தான் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வேற எங்கேயும் இந்த உலகத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் இயேசு மாத்திரமே. அவர் தான் மாதிரி, எல்லாவற்றுக்கும் மாதிரியாக இருக்கிறார். ஆமாம், அவர் தான் மாதிரி. அவரிடத்துல பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, இயேசுவை பார்த்தா நீங்கள் இயேசுவை போல மாற முடியும், இயேசுவை போல மாற முடியும். அதுதான் இந்த கண்ணாடியிலே பார்க்கிறவர்களை போல பார்க்கிறோம். இன்றைக்கி சாயலை மறந்துடுறோம். நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம பியூட்டி பார்லர், அலங்காரம், உடல் அழகை நம்ம மேம்படுத்துறதுலே ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறோம். ஆமேன். இது இந்த சரீர அலங்காரம், சரீர தேவைதான். நல்லா குளிக்கணும், நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் போடணும், நல்லா இருக்கணும், சுத்த பத்தமாக. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நல்லா குளிச்சு தான் நல்லா ஆராதனைக்கு வரணும். ஆமேன். நல்லா ட்ரெஸ் பண்ணி தான் ஆராதனைக்கு வரணும். ஆராதனைக்குன்னு வரும்பொழுது ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் எவ்வளோ பாருங்கள், உலகத்தில் மனுஷன் தன்னை சுத்தமாக்கிக்கிட்டு தான் ஆண்டவருக்கு, கடவுளுக்கு என்ன செய்கிறான். போகும்போது நிறைய அவங்களுக்கெல்லாம் சடங்காச்சாரம்லாம் இருக்குது. அந்த சடங்குகள்லாம் குளித்து காலையில் 4 மணிக்கு எழும்பி குளிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் குளிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சாயலாய் மாறணும், உள்ளேயும் மாறணும். அவங்க உள்ள வெளியே மாறுறாங்க, உள்ள மாற்றம் இல்லை. நமக்கு உள்ளேயும் மாறணும், வெளியேயும் மாறணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. உள்ளேயும் மாறணும். ஆமாம். அகத்தின் அழகு, ஆமாம், இருதயத்தின் நிறைவினால். ஆமாம், இருதயத்தின் நிறைவு தான். ஆமாம், உள்ள மாறினா முகம் மாறும். அல்லேலூயா. இருதயம் மாறலைன்னா நம்முடைய முகம் என்ன செய்யணும், மாறு. நம்முடைய இருதயம் சுத்தமான இருதயமாய் மாறணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இருதயம் சுத்தமாக மாற்றுகிறார் ஆண்டவர். இருதயத்தை சுத்திகரிக்கிறார். அலங்கரிங்க, உள்ள அலங்காரம் மாறட்டும். வசனத்தை கேட்க கேட்க உங்களுடைய வாழ்க்கை புதிதாகப்பட வேண்டும், புதிதாகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தேவை. ஆமென். ஆமாம், ப்ரோக்ரஸ் தேவை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி தான் போகிறோம், முன்னாடி இல்லை. முன்னாடியை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும், வளர்ந்துருக்கணும். ஆமென். கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு மாற்றத்தை பார்க்கணும். இன்னும் வர வர புதிதாகிட்டே இருக்கணுமே தவிர பழைய மனுஷனாக மாறக்கூடாது. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம், அல்லேலூயா, பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போட்டோம். ஆமென். ஆமாம், புதுசாக எல்லாம் உருவாகட்டும். கிறிஸ்துவின் சாயல் நம்மள உருவாகட்டும், தாழ்மை உருவாகட்டும், பொறுமை உருவாகட்டும். பார்க்கணும், உங்கள் வீட்டுக்கு சொல்லணும், சாட்சி சொல்லணும், நல்ல சாட்சி சொல்லணும். ஆமென். இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஆவிக்குரிய புருஷனை நான் பெற்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மனைவி எனக்கு கிடைச்சதுக்காக, எனக்கு ஜெபிக்கிற தாய். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, எங்கள் தாய் எப்படிப்பட்டவங்க, ஜெபிக்கிறவங்க. எங்கள் அப்பா யார், ஆவிக்குரியவர்கள். அவங்க மிகவும் பயபக்தியோடு என்ன வளர்த்தாங்க, என்ன ஆளாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, பின்னாட்களில் கேட்குறோம். ஆமென்.
இப்போ கஷ்டமாக இருந்தாலும் பின்னாட்களில் சொல்லுவாங்க, எங்கள் பெற்றோர்கள் போட்ட விதை தான் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்குது, நல்ல மரமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ பலனை கொடுத்துட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அன்னைக்கு போட்ட விதை. அப்போ அவங்களுடைய நடக்கைகளை முன்னிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் பின்பற்றோம். மற்றவங்களுக்கு நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாய் மாற வேணும். ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது, முன்மாதிரியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், முன்மாதிரியாக நீங்கள் மாறுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த இதற்கு தான் இப்படிப்பட்டவர்களாக மாறணும். வசனத்தை பிரசங்கிக்கிறத கேட்டு 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 நம்முடைய ஜீவியம் மாறலன்னு சொன்னால் ஆமென், பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை மாறலன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. நல்ல குணங்கள் மாறணும், நற்கிரியை செய்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. நற்குணசாலிகளாய் மாறினார்களாம். அவங்க பார்த்தாலே நல்ல ஒழுக்கம், தேவனுக்கு பயந்து நடக்கிறது, அன்பு செலுத்துவது, கனம் பண்ணுவது, ஒருவரை ஒருவர் நேசிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இன்றைக்கி தேவன் நம்மை உருவாக்க முடியும். அதுதான் வசனத்தை வாசிக்கிறோம். ஆமாம், படிக்கிறது வசனமாக இருக்குன்னா அதுக்கேற்றபடி நம்ம பலன் கொடுக்கணும். ஆமென். வசனத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கணுமே தவிர முட்செடிகளை விளைவிக்க கூடாது. ஆமென். ஆனால் சொன்னார், முட்செடியில் நல்ல கனிகள், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். முட்செடிகிட்ட போய் நல்ல கனி எதிர்பார்க்க முடியுமா? முட்செடியாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறது, துன்பப்படுத்துகிறவர்களாக நாம் இராமல் எல்லாரையும் நேசிக்கணும். அல்லேலூயா. எல்லாரிடத்துல அன்பு காட்டணும். உங்களை பகைக்கிறவர்களை என்ன செய்யணும், பகைக்கணுமா? உன்னை பகைக்கிறவர்களை, உங்களை சபிக்கிறவர்களை சபிக்கிற என்ன செய்யணும்? எல்லாம் எத்தனை பேர் ஆசீர்வதிச்சிருக்கீங்க? எல்லாம் சொல்லுங்க. இப்போ எத்தனை பேர் ஆசீர்வதிச்சிருக்கீங்க? உங்களை பகைக்கிறவங்களாம் ஆசீர்வதிச்சேன்னு சும்மா இல்லையா சொல்ல கிடையாது. ஆமாம், பகைக்கிறவங்களை உண்மையாக ஆசீர்வதிச்சது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன். ஆமென். மற்ற யாரும் ஆமாம், மற்றவனை நம்ம என்ன செய்கிறோம்? ஒருத்தன் எலியாவை வந்தான், எலியா சொன்னான், வானத்திலேருந்து அக்கினி இறங்கிவன. சீசர்கள் கூட சொன்னாங்க, ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்க மாட்டாங்க இந்த பட்டணத்தார், இவங்களை என்ன செய்யலாம்? வானத்திலேருந்து அக்கினியை எரிச்சு, ஒன்று பட்சியம் ஒன்று ரட்சியம், இல்லைன்னா ஒன்று பட்சியம் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அப்படி அல்ல. ஆண்டவரே கடைசி வரைக்கும் அவனுக்குடைய பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆமென். அப்படி தான் அதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது. மன்னிக்கணும். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய நல்ல சுபாவங்கள் அதான் ஆசீர்வதிக்கிறது. உங்களை சபிக்கிறவர்களை உந்த நிந்திக்கிறவர்களுக்காக யாருக்காக ஜெபம் பண்ணுமா? எங்கள் வீட்டுக்காருக்காக ஐயா ஜெபம் பண்ணுவோம். எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஐயா, நல்ல வேலையை தரணும் ஆண்டவரே, எனக்கு இப்போ என்னுடைய என்ன சம்பளம் உயர்வு, நிறைய சம்பள உயர்வு கிடைக்கணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோமா? அல்லேலூயா. ஆண்டவரே எங்களை நிந்திச்சிட்டா பரவாயில்ல, நான் அவனை மன்னிக்கிறேன். ஆமென். உங்களை நிறைய பேர் நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், உங்களை ஏசலாம், உங்களை திட்டலாம், உங்களை பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னாலும் கூட அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆண்டவர் சொல்லுவார், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இவர்கள் குணசாலிகள். இந்த சபையார் குணசாலியான சபை. ஆமென். மனுஷன் சாட்சி, கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். ஆமென். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து அப்படி சொல்லணும். நம்மளை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். மனுஷனுடைய சாட்சியும் தேவை. முதல்ல ஆண்டுடைய சாட்சி, பிசாசு சாட்சி கொடுப்பான். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், நம்ம சொன்னாலும் பிசாசு சொல்லுவான், நீ இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணால எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். ஆமென். ஆண்டவர் தப்பை சுட்டி காண்பிக்க மாட்டார், பிசாசு குத்தி காண்பிப்பான். ஆமென். ஆகவே பிசாசு இன்னைக்கு நிறைய பேர் மனசாட்சியை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதை ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆமென். அதுலேருந்து எடுத்து போடுங்க. அல்லேலூயா. இயேசு நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அல்லேலூயா. அதனால் நமக்கு விரோதமாக இருக்கிற கிரியைகளை நீங்கள் அகற்றும்படியாக நீங்கள் என்ன செய்யணும்? நற்குணசாலிகளாக மாறணும். கர்த்தருடைய அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே இருந்ததான தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். வாசிங்க. 16 அப்போஸ்தலர் 16:32. எல்லாம் அந்த இருந்து அவர்களுக்கு என்ன செய்தார்கள்?
சாரி மன்னிக்கணும், இல்லை 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யூதா சீலா என்பவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினால் அநேக வார்த்தைகளினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். புத்தி சொல்லி, ஆமாம், தீர்க்கதரிசிகளாக இருந்து என்ன செய்தார்கள்? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள், புத்தி சொன்னார்கள். ஆமேன். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறதை தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்குள்ள வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நம்மை சுட்டி காண்பிக்கும் பொழுது, நம்மை தேற்றும் பொழுது, நம்மை ஆறுதல் படுத்தும், அதுதான் தேவன் தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். யூதாவும் சீலா என்பவர்கள் தீர்க்கதரிசிகளாய் சபையில் இருந்து அவங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க, உற்சாகப்படுத்துகிறார்கள். நீங்கள் பின்வாங்கி போகக்கூடாது, சத்தங்களை கேட்கணும், ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும், ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகணும். ஆமேன். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், அதுதான் புத்தி சொல்லும்படியாக தேவன் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். ஆமேன். ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் நமக்கு புத்தியை சொல்லிக் கொடுக்கிறார், புத்திமதிகளை கொடுக்கிறார், நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளை வைத்து, ஏனென்ற சபையில் தீர்க்கதரிசிகள் இருக்கணும். அல்லேலூயா. அநேகரை கர்த்தர் தீர்க்கதரிசிகளாக எழுப்பணும். சபையில் அநேகரை கர்த்தர் தீர்க்கதரிசிகளாக எழுப்பணும். ஆமேன். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை மற்றவர்களை திடப்படுத்த வேண்டும், தேற்ற வேண்டும், அவர்களை கட்டி எழுப்ப வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், தள்ளக்கூடாது. மற்றவங்களை நம்முடைய வார்த்தைகள் என்ன செய்யணும்னா திடப்படுத்த வேண்டும். தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை பலன் கொடுக்கும். அது அநேகருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அநேகரை கர்த்தர் என்ன செய்வார்? விடுதலையை ஆக்குவார். ஆமேன். தேவ இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார்கள். ஆண்டுடைய வசனத்தை அவர்கள் சொல்லுகிறார். ஊழியக்காரர்கள் எதற்காக தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை திடப்படுத்தும்படியாக, அநேக ஆறுதலையும் புத்திமதிகளையும் தேர்தல்களையும் சொல்லும்படியாக. தீர்க்க வசனத்தை கேட்கிறது எதுக்காக? நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு பேசப்படும் பொழுது நீங்கள் தேற்றப்படுகிறீர்கள். ஆமேன். நீங்கள் ஆறுதல் படுத்தப்படுகிறீர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமேன். அப்போஸ்தலர் 14 ஒரே ஒரு வசனத்தை, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது என்று வாசிக்கிறோம். 20-23 அப்போஸ்தலர். சரி, அல்ல மன்னிக்கணும், இல்லை இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டுடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் அநேகர் மந்திர வித்தைக்காரர்கள் எல்லாரும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அறிக்கையிட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அநேகர் என்ன செய்தார்கள்? அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள், மனம் திரும்பினார்கள். இது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஆமாம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17. பயமடைந்தார்கள். கர்த்தராகிய அங்கே அநேகர் என்ன செய்ய, அது 19ஆம் வசனம் சொல்லுகிறது. விசுவாசித்தவர்கள் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தரைக்காரர்களும் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அல்லேலூயா. பாருங்க, இங்கே என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேகர் சொல்லும்படியாக துணிகரம் கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசை, பொல்லாத ஆவியை பிடித்தவர்களை துரத்தும்படியாக அவர்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் பயன்படுத்தின அந்த பொல்லாத ஆவி என்ன சொல்லிச்சு? உன்னையும் தெரியும், இயேசுவையும் பவுலையும் தெரியும், உன்னையும் தெரியும் என்று சொல்லி அவர்களை காயப்படுத்தியது. ஆனால் அதே அப்போஸ்தலருடைய கையினாலே தேவன் பொல்லாத ஆவிகள் விலகும்படியாக கிருபை செய்தார். ஆமேன். வியாதிகள் விலகினது. அநேகர் மந்திர வித்தைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினார்கள். ஆண்டுடைய வசனம் பலுகி பெருகினது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம் மூலமாக தேவனுடைய நாமம் என்ன செய்யணும்? இந்த சபையின் மூலமாக அநேக அற்புதங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், அநேகர் வரணும். மந்திரவாதிகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வரணும். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? பொல்லாத ஆவிகள் ஓடணும், பிசாசுகள் ஓடணும். ஆமேன்.
மாந்திரிகத்திலிருந்து விடுதலை பெறணும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வல்லமை அனுப்பியிருக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமை, நம்முடைய நாமம், ஆமாம், நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் இந்த பகுதியில் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்படுவதற்கு முன்பாக தேவன் நம்மை கொண்டு இந்த பூமியில் செய்யும்படியாக தான் எல்லாரையும் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய ஜனமாக நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் நீங்கள் இருக்கிற இடத்துல மகிமைப்படணும், தூஷிக்கப்படக்கூடாது. அவங்க சொல்ல இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அவன் சொன்னான், அந்த ஸ்கேவாவின் புத்திரர்கள் வந்து நீங்கள் இப்போ பிசாசு, நான் இயேசுவின் நாமத்தை, பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னபோது அது சொன்னது, பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், உன்னையும் அறிவேன் என்று சொன்னது. ஆனால் அங்கே தான் ஆண்டவர் அநேக அற்புதங்களை ஊழியக்காரர்களை கொண்டு செய்தார். ஆமேன். பொல்லாத ஆவிகள் தெரியும், பொல்லாத ஆவிகளுக்கு யார் உண்மையாக இருக்கிறாங்க, உண்மையாக ஊழியம் செய்கிறார்கள் என்பதை அது நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறது. ஆமேன். பிசாசு ஓடும், தானாக ஓடும். நீங்கள் நின்றா கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். உலகத்தை கலக்கிறவர்களாக தேவன் ஒவ்வொருவரையும் மாற்றப் போகிறார். ஆமேன். விசுவாசிங்க. நம்ம ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சாட்சியாய் மாறணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபை ஒரு சாட்சியாய் மாறணும். இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒரு சாட்சியாய் மாறணும். நீங்கள் சபைக்கு சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும். நீங்கள் போகிற இடங்களில் யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு, அல்லேலூயா, நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் விளங்கும்படியாக தான் தேவன். வேலை செய்கிற இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் எந்த இடத்துலனாலும் சரி கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நீங்கள் அங்கே கிரியை செய்ய வேண்டுமே தவிர, ஆமென், ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. நம்ம மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். எதுக்காக? ஒருமனப்பட்டு அவர்கள் வந்த பொழுது ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் நாட்களிலே இப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாம் செய்து கொண்டு வந்தார். அதே அப்போஸ்தலர் நாட்களில் இப்பொழுதும் அந்த கிருபையின் நாட்களில் தான் நாம் இருக்கிறோம். ஆமென். இன்னும் கிருபையின் காலம் சீக்கிரமாய் முடிய போகிறது. ஆமென். சீக்கிரமாய் கிருபையின் வாசல் அடைபட போகிறது. இப்பொழுது நமக்கு இந்த காலம் தேவன் அனுக்கிரகத்தின் காலம். ஆமென். இது கிருபையின் நாட்கள். தேவன் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிற நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கிஃப்டாக கொடுக்கிறது தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ காரியங்களை நம்ம உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ஒவ்வொரு நாளையும் கூட்டி தருகிறார் என்று சொன்னால் அவருக்கு சாட்சியாய் வாழும்படியாக, ஆமென், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக, உயிருள்ள மட்டும் அவரை நாம் துதிக்க வேண்டும். ஆமென். அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் முடிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை நீர் வெறுப்பதில்லையே, தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் இல்லையே, தந்தை வெறுத்தாலும். காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே,
வார்த்தைகளுக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம் சுவாமி. உடைய வார்த்தை வல்லமை உள்ளது சுவாமி. அப்பா, அது கண்மலையை பிளக்கக்கூடிய அப்பா வல்லமை பொருந்தியதான வார்த்தை சுவாமி. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொடுப்பீராக. குடும்பங்களில் ஒரு மனம் காணப்படட்டும் சுவாமி. ஒரு மனமாய் ஜெபிக்கும் போது தேவ தயவு கிடைக்குமே அப்பா. மனுஷரிடத்தில் தயவு கிடைக்குமே சுவாமி. அப்பா, வசனம் விருத்தி அடைந்து பெருகும் போது அப்பா சமாதானம் உண்டாகுமே சுவாமி. அப்படிப்பட்டதான கிருபை சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. எல்லாரும் தீர்க்கதரிசிகளாய் மாறுவார்களாக. எல்லாரும் சத்தியத்தை உரைக்கிற ஜனங்களாக மாறுவார்களாக. ரட்சிப்பை அறிவிக்கிற தேவ ஜனமாக ஒவ்வொருவரும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. வசனம் விருத்தி அடையணுமே ராஜா. வசனம்